வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் லெசன்ஸ் பார்த்து வரோம். ஆல்ரெடி கிராமர் டென்சஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்கிற ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களோட லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களால் இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக கண்டிப்பாக பேச முடியும். ஸோ நீங்கள் டென்சஸ் அண்ட் கிராமர் பேசிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டா நெக்ஸ்ட் உங்களுடைய லைஃப் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி எப்படி பேசணுங்கிறது கான்வர்சேஷன் லிசன் பண்ணுறது மூலமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் 2 ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ரொட்டீன் பற்றி கான்வர்சேஷன் பண்ணிக்கிற மாதிரி தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் பிகின் டுடேஸ் கிளாஸ். ஃபர்ஸ்ட், பிரியா, வென் டு யூ கெட் அப்? நீ எப்போ எந்திரிப்ப அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு திவ்யா ஆன்சர் பண்ணுறாங்க, ஐ கெட் அப் அரவுண்ட் 6:30. நான் 6:30க்குள்ளே எந்திரிச்சிருவேன் ஆன்சர் பண்ணுறாங்க. அரவுண்ட்னா 6:30க்குள்ளே, இந்த டைம்குள்ளே எந்திரிச்சிருவேன் இந்த மீனிங் தரும். வென் டு யூ கெட் அப்? ஐ கெட் அப் அரவுண்ட் 6:30. நெக்ஸ்ட் பிரியா சொல்கிறாங்க, ஐ கெட் அப் இயர்லி டூ. நானும் சீக்கிரமாக தான் எந்திரிச்சிருவேன். ஐ டோன்ட் கெட் அப் அட் 6:30. நான் 6:30க்கு எந்திரிக்க மாட்டேன். பட் ஐ கெட் அப் 7 o'clock. 7 o'clockக்கு எந்திரிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. திவ்யா, வெல் சம்டைம்ஸ் ஐ கெட் அப் அட் 8, மேபி அட் த வீக்கெண்ட். நானும் சில நேரங்களில் 8 o'clock தான் எந்திரிப்பேன் வீக்கெண்ட் டைமில். நெக்ஸ்ட் பிரியா சொல்கிறாங்க, ஆக்சுவலி ஐ ஆல்வேஸ் வேக் அப் அட் 6 o'clock. ஐ வேக் அப் வெரி early, but I don't get out of bed. I wake up, I have some water and then I sleep some more. நான் 6 o'clockக்கு எந்திரிச்சிருவேன் எப்பயும். பட் பெட்டை விட்டு எந்திரிக்கிறதுக்கு டைம் ஆகும். நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு திருப்பியும் கொஞ்சம் நேரம் தூங்க ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதுக்கு இந்த மாதிரியான சென்டென்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட லைஃப் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பேச ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கு திவ்யா ரிப்ளை பண்ணுறாங்க, ரியலி அப்படின்னு கேட்குறாங்க, உண்மையாவா அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் பிரியா, இட்ஸ் எ பேட் ஹேபிட். ஆமாம், இது பேட் ஹேபிட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் திவ்யா, சம்டைம்ஸ் ஐ வேக் அப் அட் 7:30 அண்ட் ஐ ப்ளே ஆன் மை ஃபோன் ஃபார் மேபி an hour. நானும் சில நேரங்களில் 7:30க்கு தான் எந்திரிச்சிருப்பேன். எந்திரிச்சிட்டு என்னோடய மொபைலில் 1 hour இப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. Sometimes I wake up at 7:30 and I play on my phone for maybe an hour. Next, Priya, that's so bad. What about breakfast? When do you have breakfast? நீங்கள் எப்போ காலை உணவு சாப்பிடுவீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு திவ்யா ரிப்ளை பண்ணுறாங்க, ஐ யூஸ்வலி ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட் அரவுண்ட் 8:30, பட் சம்டைம்ஸ் ஐ டோன்ட் ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட். நான் வழக்கமாக 8:30க்குள்ளே என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிருவேன். பட் சில நேரங்களில் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தட்ஸ் ஸோ பேட். வாட் அபவுட் பிரேக்ஃபாஸ்ட்? வென் டு யூ ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட்? ஐ யூஸ்வலி ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட் அரவுண்ட் 8:30, பட் சம்டைம்ஸ் ஐ டோன்ட் ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட். நெக்ஸ்ட் பிரியா, I usually have breakfast right away. I get out of bed at 8 o'clock and then eat something at 8:15. நான் வழக்கமாகவே காலையில் எழுந்திரிச்சோடனே என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை முடிக்க பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 8 o'clock பெட் விட்டு எழுந்திரிச்சா 8:15 பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நெக்ஸ்ட்டு திவ்யா கொஸ்டின் கேட்குறாங்க, do you have coffee every day? நீங்கள் தினமும் காஃபி குடிப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பிரியா ஆன்சர் பண்ணுறாங்க, ஐ ஹாவ் 2 cups ஆஃப் காஃபி எவ்ரி டே. ஐ ஹாவ் 2 cups ஆஃப் காஃபி எவ்ரி டே. நான் தினமும் 2 cups ஆஃப் காஃபி எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு திவ்யா ஆன்சர் பண்ணுறாங்க, ஐ ரியலி டோன்ட் லைக் த டேஸ்ட் ஆஃப் காஃபி. எனக்கு காஃபியோட டேஸ்ட்டு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ ஹாவ் 2 cups ஆஃப் காஃபி எவ்ரி டே. I really don't like the taste of coffee. Next, பிரியா கொஸ்டின் கேட்குறாங்க, when do you start your day at work? உங்களுடைய ஒர்க்கை எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. when do you start your day at work? அதுக்கு திவ்யா ஆன்சர் பண்ணுறாங்க, I work as a teacher, so I start at 9 o'clock. ஸோ நான் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். 9 o'clock என்னோடய ஒர்க் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க.
I work as a teacher, so I start at 9 o'clock. நெக்ஸ்ட் பிரியா ஆன்சர் பண்ணுறாங்க, தட்ஸ் ஃபெர்லி இயர்லி, அது உண்மையாகவே சீக்கிரம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. திவ்யா ஆன்சர் பண்ணுறாங்க, இட்ஸ் ஓகே, ஐ ஒர்க் ஃபார் எ ஃபியூ ஹவர்ஸ் இன் த மார்னிங் அண்ட் லன்ச் கம்ஸ் பை ரியலி குயிக்லி. அது பரவாயில்ல, மார்னிங் கொஞ்சம் ஹவர்ஸ் தான் ஒர்க் இருக்கும், அதுக்கப்புறம் சீக்கிரமாக லன்ச் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவ் அபவுட் யூ, வென் டஸ் யுவர் டே ஸ்டார்ட், உங்களுடைய டே பற்றி சொல்லுங்கள், எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பிரியா ஆன்சர் பண்ணுறாங்க, ஐ ஸ்டார்டட் 12 o'clock, ஐ ஸ்டார்ட் மை டே லேட் அண்ட் ஐ ஃபினிஷ் ஒர்க்கிங் அரவுண்ட் 9 o'clock at night. என்னோடய ஒர்க் 12 o'clock ஸ்டார்ட் ஆகுது, லேட்டாக ஸ்டார்ட் ஆகி நைட் முடியுது 9 o'clock அப்படின்னு சொல்கிறாங்க. That's it for today. If you like this video, click on the like button, and if you want more such videos like this and have not subscribed to my channel yet, then make sure to click on the subscribe button. I'll meet you in the next video with another interesting topic. Thank you.